திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி பகுதியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டது. எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க வலது பக்கமாக பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து விவசாய நிலத்தில் கவிழ்ந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், வணக்கம். காயமடைந்த சிறுவன் தற்போது எப்படி இருக்கிறார்? முழு விவரம். கனிமொழி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த இடையம்பட்டி பகுதியில் உள்ள யூனிவர்சல் பள்ளி யூனிவர்சல் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து மாணவர்களை வந்து பயின்று வராங்க. இந்த நிலையில நாற்றம்பள்ளி பகுதியில் இருந்து மாணவர்களை ஏற்றி செல்ல இந்த பள்ளியில் பேருந்து வருவது வழக்கம். இந்த நிலையில வரவன் என்ற பேருந்து ஓட்டுநர் காவேரிப்பட்டு பகுதியில் இருந்து விட்டு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கேத்தாண்டப்பட்டி வழியாக போயிட்டு இருக்காரு. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திடீரென அந்த பேருந்து வலது பக்கமா திருப்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து அருகில் அந்த நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்கானது. இதுல தருண் என்ற ஒரு சிறுவனுக்கு லேசான காயம் ஏற்படுது. அந்த நிலையில பார்த்தோம்னா இவரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அக்கம் பக்கத்தில் அழைத்து சென்று சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த சம்பவம் குறித்த நாற்றம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து கிரெயின் மூலம் அந்த பேருந்து மீட்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் பார்த்தோம்னா விசாரணையை மேற்கொண்டு வராங்க. பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.